ஸ்டாலின் சொல்றதுல பிளாக்மெயில் அரசியல் அப்படின்னு சொல்றதுல உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தக்கூடிய கட்சி திமுக. அதிமுக பாஜக கூட்டணி இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியின் தலைவரும் பேசுகிறார். திரு செங்கோட்டையனும் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். டெல்லி தான் நாங்க கூட்டணி அமைக்காம தடுக்குது அப்படின்னு சொல்றார்ல. உண்மையிலேயே கள யதார்த்தத்தை தான் பிரதிபலிக்கிறாரா திரு செங்கோட்டையன்? செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு கொஞ்சம் நுட்பமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சார். ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் பெரிய அளவுல பாஜகவை விமர்சிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் இருந்துட்டு வரக்கூடிய நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அது ஒரு பக்கம் இருந்திருக்கலாம் சார். இப்ப அவர் அமமுகவெல்லாம் மனதில் வைத்து சொல்றாருன்னே வைத்துக் கொள்ளுமே. பட் தமிழக வெற்றி கழகத்தோட மிக முக்கியமான விருப்பமான சாய்ஸா இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் திமுக விட்டு பிரிந்து போகணும், யாரு கூட போகணும் அப்படின்னு தான் டெல்லியே விரும்புறாங்க. சோ அப்ப அவர் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்திலையுமே பாஜகவை ஒரு குற்றம் சாட்டு சொல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. பட் முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்ல நிச்சயமா அதுல உண்மை இருக்கிறது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது அவங்க தாவேக்கா முயற்சி பண்ணது நமக்கே பகிரங்கமாக தெரியும். விஜய் அவர்களுடைய அப்பா எஸ். ஏ. சந்திரசேகரே அழைப்பு கொடுத்தார், பல பேர் அழைப்பு கொடுத்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி நேர்ல போய் பார்த்தாரு. இவ்வளவும் செய்தது அவர்கள் மிக மிக ஆழமாக நம்பியதை காங்கிரஸ் நம்மளோட வரணும், இழந்து போனவங்களுடைய அதிகாரம் வேண்டாமா, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாமான்னு எஸ். ஏ. சந்திரசேகர் போன்றவர்களே பேசிவிட்டாங்க. சோ அப்ப காங்கிரஸ் திமுகவை விட்டு எப்ப வெளியேறும் அப்படிங்கறதுதான் பாஜக கண்குத்திப்பாமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது என்பது அவர்களால ஒரு தனித்த ஒரு அணியை உருவாக்க முடியல. அந்த இயலாமையை அவர் பாஜக பக்கம் நகர்த்துறார். ஒன்று. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்களே கடைசி அந்த அணியில கட்சியில சேருவதற்கு முன்பு யாரை பார்த்துட்டு வந்தார்? அமித்ஷா அவர்களை தான் சந்தித்து விட்டு வந்தார். சோ அப்ப அதையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப முதல்வர் அவர்கள் சொல்றது என்பது உள்ளபடியே அவர் தொடர்ச்சியாக அதை சொல்லி வருகிறார். டெல்லி இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல. ஏற்கனவே கடந்த 2011 காலகட்டங்களில் திமுகவே இதை அனுபவித்திருக்கிறது. அப்ப டெல்லி இப்படியான பாலிடிக்ஸ் பண்றது, பவர் பாலிடிக்ஸ் பண்றது, அதன் மூலமா சீட் பேரத்தை வலிமைப்படுத்துவது என்பது தமிழ்நாடு மாதிரியான பிற மாநிலங்களில் தொன்று தொட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இது என்ன பண்ணாலுமே மீண்டும் களம் முதல்வர் அவர்களால திமுக எதிர் ஒரு பாஜக அலைன்ஸ் அப்படி என்பதாகத்தான் கட்டமைக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. திமுக எதிர் அண்ணா திமுக என்கிற புள்ளியிலிருந்து மீண்டும் திமுக தங்களுக்கான ஒரு வெற்றி ஃபார்முலா 2019, 21, 24 அந்த புள்ளியில நகர்த்துறாங்க அப்படிங்கறத தான் உள்வாங்கிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி போவோமே, ஒரு 8 மாதங்கள் பின்னாடி போனோம்னா தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்துது. துணை முதல்வர் வரைக்கும் பேசுறாங்க. கணிசமான தொகுதிகளை கொடுப்பதற்கு கூட அதிமுக முன் வருகிறது அப்படிலாம் செய்திகள் கசிந்த நிலையிலேயே திடீர்னு ஒரு நாள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது. தனியார் ஹோட்டல்ல திரு அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிடுகிறார். சில வாரங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு வரை திரு எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அழுத்தமாக பேசின திரு தினகரன் திடீர்னு ஒரு நாள் கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய அமைச்சிருக்கக்கூடிய அதிமுக பாஜக பேசாத நிலையில இவரே நான் என்டிஏ கூட்டணியில சேர போறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து கொள்கிறார். இதற்கு பின்பாக டெல்லி இல்லவே இல்லை அப்படின்னு முற்றிலுமா தவிர்த்திட முடியுமா? காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற 2 நகர்வுகளையும் சேர்த்து பார்க்குமே. ஆமா, நிச்சயமா டெல்லி பின்னால் இருக்கிறது. அழுத்தங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த அழுத்தங்களுடைய பெயர்ல தான் ஒரு கூட்டணி அமைகிறது. நீங்க பட் அவங்க அழுத்தமாக அமைத்த கூட்டணி எங்கேயுமே தோல்வியும் தழுவல. நீங்க ஒரு மகாராஷ்டிரா முன்னுதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டா, ஆந்திரால பவன் கல்யாண் போன்றவர்களை உள்ள கொண்டு ஒரு அணியாக அமைத்ததா இருக்கலாம். எங்கேயுமே அவர்கள் அது மாதிரி தோல்வியாக தழுவுனதில்லை என்பதையும் ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் காட்டிதான் இணைத்திருப்பாங்க. பட் அழுத்தம் இருக்கிறது. மிதமிஞ்சி அழுத்தத்தினாலதான் இந்த அணி நீங்க 2024 உதறி தள்ளிவிட்டு போறாங்க. இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதறி தள்ளிவிட்டு போறாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நிற்கிறார். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் அவர்களுடைய கட்சி வந்திருந்தா நீங்க டிடிவி அந்த அணிக்குள்ள போயிருக்க மாட்டார். அப்ப பாஜக அந்த இடத்துல சில கைகரியங்களை செய்யறாங்க. பட் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேகா, அவர்கள் பெரிதாக மற்ற கட்சிகளை ஈர்க்கிறதுக்கான வேலையும் செய்யல. அவங்க திமுக குற்றம் சொல்றது அல்லது தாவேகா குற்றம் சொல்வது என்பதை தாண்டி தமிழக வெற்றி கழகமே இன்னும் இறங்கி சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கணும். வெளிப்படையான சில விஷயங்களை பேசியிருக்கணும். அது எதுவுமே அவர்களும் முன்னெடுக்கல அப்படிங்கறதான் பாக்குறேன்.